ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ். இப்போ தான் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஃபார்ம் எப்படி ஃபுல் பண்ணுறது, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஃபார்ம் எப்படி ஃபுல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் போர்ட்டலுக்குள்ளே வந்து லாகின் பண்ண உடனே பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நான் வந்து டிஸ்காப் சைடில் வச்சுருக்கேன். அதை எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. அந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு இந்தாண்ட 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்களா கீழே பாருங்கள் டிஸ்க்டாப் சைடுன்னு இருக்குது. அதை வந்து இப்படி கிளிக் பண்ணி டச் பண்ணிட்டீங்களா அது வந்து டிக் காமிக்கும். டிக் காமிச்சதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் இது பண்ணிங்களா கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும். கம்ப்யூட்டர் இல்லாட்டினா லேப்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கிளியராக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கிளியராக இதை வந்து ஃபார்ம் ஃபுல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் டச் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி. நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுறேன். அதனால் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஃபார்ம் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். என்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிஎஃப் பேஜ் அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களோட ஒவ்வொரு சேனலுக்கும் யூஆர்எல் லிங்க் இருக்கும். அதாவது உங்களோட யூடியூப்க்குன்னு ஒரு லிங்க் இருக்கும், உங்களோட சேனலுக்குன்னு ஒரு லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். வாங்க, நான் யூடியூப் லிங்க் தான் கொடுக்க போகிறேன். அதனால் யூடியூப் போகலாம். யூடியூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்களா ஷேர் இருக்கும். இந்த ஷேர் கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் நேரடியாக போயிட்டு உங்கள் யூடியூப் சேனலை அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வரமுறைகள் இருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணணும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் போய் என்ட்ரு பண்ணணும். வந்துட்டு நான் யூஆர்எல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் நேம், அதாவது நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, அதை கொடுத்துக்கோங்க. தமிழ் ஹார்ட்ஸ் டிவி. கொடுத்துக்கிட்டேன். என்டர் வீடியோ கண்டென்ட் கட்க்ரோர்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து எஸ்பிஓ ஜாப்ஸு அண்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ பற்றி நான் போடுறேன். அதாவது உங்கள் யூடியூப்க்குன்னு ஒரு கண்டென்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து சாங்ஸ் போடுறது, மோட்டிவேஷ்னலு, இல்லாட்டினா ஒரு ஜாபை பற்றி போடுறது, இல்லாட்டினா நிறையா நீங்கள் எதை பற்றி ஒரு கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டு பற்றி நீங்கள் வந்து இது துண்டை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட்டு கேட்குது. இதுவும் உங்களுக்கு டேட் மறந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள், உங்கள் தமிழ் ஹார்ஸ் டிவிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அதை இப்படி டச் பண்ணிங்களா உள்ளே போன வாட்டி கீழே பாருங்கள் உங்கள் ஜாயின் டேட் மோர் இன்ஃபர்மேஷன் கீழே இருக்குது பாருங்கள், ஜாயின்டட் அப்படின்ட்டு. நான் வந்து ஜாயின் பண்ணது டேட் அங்கே காமிக்குது. அதை போய்ட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். செட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போஸ்டிங் ட்ரைவ் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால் கொடுத்துட்டேன். ஹவு many வீடியோஸ் பாசிபிள் ஃபார் வீக் அப்படின்னு கேட்குது. உங்களால் ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நீங்கள் வந்து உங்களால் எத்தனை வீடியோ ஒரு வீடியோ கொடுக்க முடியும்னா ஒரு வீடியோ போடுங்க. இல்லைன்னா என்னால் முடியும்பா 3 வீடியோ கூட என்னால் போட முடியும் அப்படின்னா 3 வீடியோ கூட கொடுங்க. இல்லாட்டினா என்னால் 5 வீடியோ கூட போட முடியும்னா 5 வீடியோ கூட கொடுங்க. நான் வந்துட்டு 3 வீடியோன்னு போடுறேன். இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட URL அந்த இது லிங்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப்பு நேமு, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட் நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்புறம் என்ன டேட்டில் உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த டேட் கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கரெக்டான டேட்டா பஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் வீடியோ போஸ்டிங் ட்ரைவில் வந்து. ஏன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அதனால் கரெக்டாக நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. லேப்டாப்னால் லேப்டாப்பு, மொபைல்னால் மொபைல்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்களா அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் சூஸ் பண்ணிக்கிங்க. என்டர் யுவர் வெப்சைட் ஆர் ஃப்ளாக் URL அப்படின்னு கேட்குது. நான் வந்து கூகுளில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கூகுளில் போயிட்டு ஃப்ளாகர் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்குள்ளே நான் போயிட்டேன். இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் 3 கோடு மாதிரி இருக்கா, அந்த கோடு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்களா இப்படி காமிக்கும். கீழே வேவ் ஃப்ளாகுன்னு இருக்கும். இங்கே தான் நீங்கள் போஸ்ட் போட்டிருந்தீங்களா அந்த போஸ்ட்டோட இது இருக்கும். இங்கே பாருங்கள் ஷேருன்னு இருக்குது. இந்த ஷேரை கொடுத்து என்னோடய ஃப்ளாகர் வெப்சைட் நேம் வந்து தமிழை போற்றுவோம் ஹார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்டர் உங்கள் வெப்சைட் நேம். நீங்கள் வெப்சைட் நேம் ஓப்பன் பண்ணக்குள்ள நேம் கொடுத்துருக்கீங்க. அந்த நேம் என்னென்னு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். தமிழை போற்றுவோம் ஹார்ட்ஸு நான் கொடுத்துருந்தேன். அதனால் கரெக்டாக அதை என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது எந்த டேட்டில் கொடுத்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்டர் போஸ்டிங் கண்டென்ட் அப்படின்னு கேட்குது. நான் வந்து மோட்டிவேஷ்னலை பற்றி கொடுத்துருந்தேன். அதனால் மோட்டிவேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் அதை போய் நான் செக் பண்ணிட்டு வரேன். இது வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 9, 2024. டேட் வந்து செட் பண்ணிட்டேன். கண்டென்ட் போஸ்டிங் ட்ரைவ் இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லேப்டாப் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து
லேப்டாப் கொடுத்துட்டேன். ஹவு many போஸ்டிங் பாசிபிள் ஃபார் வீக்? உங்களால் ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ போட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒன்று போட முடியும்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லாட்டினா என்னால் 4 போட முடியும், 3 போட முடியும் அப்படின்னு நினச்சிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு எல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கிளியராக தெரியும்னா இப்படி ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், கிளியராக தெரியும். நீங்கள் டிஸ்காப் சைடு போட்டிங்களா, இப்படி நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து லேப்டாப்னே கொடுங்க, மொபைல்னு கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி கண்டர் ரேட்டர் வந்து எனக்கு முன் அனுபவம் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வந்து கண்டென்ட் ரைட்டர் வந்து சூஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்கிறப்பெல்லாம் போஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வருமானம் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபேமிலிஸ்.